வேளாண் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொய் குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாகவும் 50 நாட்களில் 1825 கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவரின் குற்றச்சாட்டுகளை உழவர்கள் நம்ப மாட்டார்கள் எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நம்முடைய அரசு விவசாயிகளுக்கும் வேளாண் பெருங்குடி மக்களுக்கும் என்றைக்கும் துணை நிற்கின்ற அரசாக நம்முடைய முதலமைச்சரும் அரசும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது பொறுக்க முடியாமல் நேற்று இங்கே வரை தந்த நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல தவறான குற்றச்சாட்டுகளை பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நெல் கொள்முதல் நிலையங்களுடைய செயல்பாடுகள் பற்றி முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பான தகவல்களை அவர் இங்கே உங்களிடத்துல சொல்லியிருக்கின்றார். திறந்தவெளி கொள்முதல் நிலையங்கள்ல கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை குடோனுக்கு எடுத்து செல்லாததால் அங்க புதிய நெல் மூட்டைகளை வைக்க இடமில்லை என்று ஒரு தவறான குற்றச்சாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே சொல்லியிருக்கின்றார். வழக்கமாக குறுவை சாகுபடி காலத்துல அக்டோபர் 1ஆம் தேதி தான் நெல் கொள்முதல் நிலையங்கள் பொதுவாகவே திறக்கப்படும். ஆனால் நம்முடைய ஆட்சியில சென்ற வருடத்திலிருந்து டெல்டா விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று செப்டம்பர் 1ஆம் தேதி, அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இந்த நெல் கொள்முதல் நிலையங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறக்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதன்படி சென்ற செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை, அதாவது 50 நாட்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட 1825 நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. அதேபோல் நம்முடைய அரசு எடுத்த முயற்சியால் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு குறுவை சாகுபடி காலத்துல கிட்டத்தட்ட 50 நாட்கள்ல சுமார் 10 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது.